அர்ச்சுனன் அப்படிங்கிற ஒரு மதிப்புக்குரிய ஒரு தெருநாய் ஒன்று இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபோடு போர்லாம் இன்னைக்கு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதோட மூல வேற நம்ம கவனிக்கணும். மே 18 இன விடுதலைனால இன எழுச்சினால நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 17 வருஷமாக செஞ்சுட்டு வராங்க. அதே போல் இந்த 2026 மே 18 இன விடுதலைனால அண்ணன் சீமான் முடிவு பண்ணியிருந்தாங்க. 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சி சரியான அடி 4% குறைஞ்சிட்டாங்க. தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த இன விடுதலை காலத்தில் அண்ணன் சீமான் வந்து பேரெழுச்சி எழுப்ப போகிறாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. மற்ற கூட்டணிகள் அமைச்சு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அமைச்சரவை அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ தளபதி விஜய் வந்து அவருடைய அரசியல் நகர்வுகள் இப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் இன விடுதலை எழுச்சினால கண்டிப்பாக கொண்டாடுவார். அதில் என்ன பேச போகிறாரு? அப்போ ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியும் அவங்களுடைய சொந்தங்களும் 4% குறைஞ்சிட்டாங்க. டிவிக்கே தொண்டர்களும் மற்ற எதிர்கட்சிகளும் சீமானுடைய கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டைரெக்டாக உளவியல் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்டாக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பிற்குரிய தெருநாய் இலங்கையிலேருந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. இலங்கைக்காகவோ இலங்கையின் தமிழர்கள் கொண்டாடுற பிரபாகரனை பற்றியோ ஈழத்தமிழர்களை பற்றியோ இன விடுதலை பற்றியோ அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை பற்றியோ ஒரு கடுகளவும் பேசாத தளபதி விஜய ஈழத்தில் நடந்த வழியை வச்சு வியாபாரம் பண்ணாத ஒரு தலைவன் அப்படின்னு தளபதி விஜய புகழ் பாடுறாரு இந்த அர்ச்சுனன் அப்படிங்கிற ஒரு மதிப்பிற்குரிய ஒரு தெருநாய். அப்படி விஜய் புகழ் பாடும்போதே சொல்கிறாரு, தலைவர் பிரபாகரனை வச்சியும் ஈழத்தமிழர்களுடைய வழியை வச்சியும் வித்து பொழைக்கிற வேலையை அண்ணன் சீமான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவான ஒரு மூலையில் பீயை வச்சிருக்கிறவன் பேசுவான் தெரியுமா, அதே மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு அவர் இன்னைக்கு இலங்கைக்கு போயிட்டாரு. அதை கடந்து போனோம். இலங்கை பாராளுமன்றத்தில் போயிட்டு சொல்கிறாரு, இலங்கையிலேருந்து நான் துப்பாக்கி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா நான் வந்து சுட்டுட்டு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சீமானை பற்றி சொல்கிறாரு இந்த மதிப்பிற்குரிய அர்ச்சுனன் அப்படிங்கிற ஒரு தெருநாய். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு தமிழகத்துலேயும் சரி ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் சரி பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு மாவீரன், இன விடுதலை கனவு, மாவீரர்கள் செஞ்ச ரத்தம், அவருடைய கனவு, அவருடைய நோக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இலங்கையில் உள்ள நிகழ்வுகளை சிந்திருக்கோம். அதை தாண்டி எங்களுடைய தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ் உணர்வு கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் ஒரு சுய சிந்தனை உள்ள ஒரு ஒழுக்கமான ஒரு கனவுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த சிந்தனை அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மதிப்புக்குரிய தெருநாய் அர்ச்சுனன் வந்து கவனமாக பேசணும். நீ நல்லா சுடுவ மயிரண்டி.